சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுரங்கப்பாதை கோரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாலுச்செட்டிச்சத்திரம் கிராம மக்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலுச்செட்டிச்சத்திரம் பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக சுரங்கப்பாதை அமைத்து மேம்பாலம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் சாலை விரிவாக்கும் பணி 4 வழிச்சாலையிலிருந்து 6 வழிச்சாலையாக மாறி தற்போது 2 மேம்பாலங்கள் அப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் அந்த பாலுச்செட்டிச்சத்திரத்தில் அரசு நடுநிலை பள்ளி மற்றும் உயர்நிலை செயல்பட்டு வருகிறது. அந்த பள்ளி மாணவர்கள் நேராக கடந்து செல்வதற்காக பதிலாக முன்கூட்டியே அந்த பாலத்தை அமைத்ததன் காரணமாக அதை எதிர்ப்பு தெரிவித்து கூடுதலாக மேம்பாலம் சப்வே பணிகள் அமைக்க வேண்டும் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலை 10 மணி முதல் தற்போது வரை அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு முறை மனுக்கள் கொடுத்திருந்தும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் வருவதற்கு காலதாமதம் ஆனதன் காரணமாக அவர்கள் வந்தால்தான் மனு அளிப்பார்கள் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கக்கூடிய அறை முன்பாக தரையில் அமர்ந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபடுகிறார். குறிப்பாக 10 மணி தற்போது வரை 3 மணி நேரம் போராட்டம். தற்போது மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று அதன் பின்பாக மேம்பாலம் அமைத்தால் மட்டுமே இங்கிருந்து செல்வோம் என கூறி பெண்கள் மற்றும் ஆண்கள் 300க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது.